ஆக்ஷன் டிராமா ஒன்று பண்ணாங்க. இந்த சேவிங் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் இருந்தப்ப நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி நல்லா ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சாட்டர்டே எபிசோட் நல்லா இருந்துச்சு. பட் சண்டே எபிசோட் புஸ்ன்னு போச்சு. இந்த சேவிங் மூமெண்ட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து சூப்பரா இருக்கும். சீசன் 3, சீசன் 4லாம் வந்து பீக்கு. சீசன் 1ல வந்து நம்ம ஆமா ஓவியா கிட்ட ஆரம்பிச்சது. பட் ஆனா அந்த சீசன் 3ல வந்து கவினனாக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருப்பாங்க. அவர் சேவ் பண்ற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து கேட்ச் அப் பண்ணி ஒரு வீடியோவா மேக் பண்ற அளவுக்கு இருக்கும். சீசன் 4ல ஆரி அர்ஜுனையும் வந்து அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே வீட்ல இருக்க ஒட்டுமொத்தருமே நாமினேட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து அவர் சேவ் ஆயிட்டே இருப்பாரு. சூப்பரா இருக்கும் அந்த சேவிங் மூமெண்ட்டே. அந்த ஒரு விஷயம் இங்க இந்த விஜேஎஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் யாரு வெளியே போறாங்க அப்படிங்கறத வந்து எல்லாரும் சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு சேவ் பண்ணிட்டு ஃபைனலா நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, இது நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ட்ரை பண்ண மாதிரி டே 1ல இருந்து வீக்ல இருந்து ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் மாதிரி சிங்க் ஆயிருக்கும். சடனா உள்ள வந்து நீங்க திணிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து காரு ஒன்று ப்ரமோட் பண்றாங்க போல இருக்கு. அதுக்காண்டி இந்த சேவிங் மூமெண்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. பட் இதை தொடர்ந்து பண்ணி நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்தது.